பட்டிமன்றம் ராஜா திடீர் மன உளைச்சனால வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல முழுக வச்சிருக்காரு. தமிழ் பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னா கண்டிப்பா ஞாபகத்து வருது நம்ம ராஜாவை தான். ஏன்னா ராஜாவுடைய பட்டிமன்றங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி மக்களை சிந்திக்கிற வகையில சில கருத்துக்களையும் எடுத்து முன் வைப்பாரு. இவரு அவருடைய பள்ளி பருவத்துல இருந்து அதிகமா பேச்சு போட்டில கலந்துக்கிட்டு அதுல நிறைய வெற்றியும் பெற்றிருக்காரு. அதே மாதிரி இவரு நிறைய கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. அதனாலேயே இவருக்கு பேச்சு திறமைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல இருந்த ஆர்வத்தின் காரணமா தமிழ்ல பட்டப்படிப்புலாம் படிச்சிருக்காரு. அதன் பிறகுதான் இவரு சில முக்கியமான பேச்சு போட்டிகள்ல அங்கங்க சிறப்பு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அப்படிதான் பட்டிமன்ற ராஜா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேச்சாளரா தென்பட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஒரு பட்டிமன்றம் நடக்கும்போது சாலமன் பாப்பையாவே இவருடைய பேச்சை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதன் பிறகுதான் சாலமன் பாப்பாவுடைய பட்டிமன்றத்துல நம்ம பட்டிமன்றம் ராஜாவும் கலந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. சாலமன் பாப்பாவோட பட்டிமன்றம் இருக்கிறதுலே கொஞ்சம் நகைச்சுவை கலந்த பட்டிமன்றமா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தேவையான விஷயத்த ரெண்டு அணினா பிரிஞ்சு அத ரெண்டு பேரும் அவங்களுடைய தரப்பு நியாயங்களை ரொம்ப ரொம்ப நகைச்சுவையோட எடுத்து வைப்பாங்க. அது மக்களுக்கு ரொம்பவும் அழகாவும் பிடிச்சு போகும். அதே மாதிரி அவங்களால அந்த விஷயங்களை மறக்கவும் முடியாது. ஸோ அப்படி பேச்சு பேச்சு பொறுப்பையே மக்களுக்கு பிடிச்ச வகையில பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திறமை இந்த சாலமன் பாப்பாவுடைய பட்டிமன்றத்துக்கு இருந்துச்சு. அதுல முதன்மை பேச்சாளரா நம்ம பட்டிமன்றம் ராஜா பல வருடங்களா சாலமன் பாப்பாவுடைய பட்டிமன்றங்களை பேசிட்டு இருக்காரு. சன் டிவில சில முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னாலே கண்டிப்பா அதுல பட்டிமன்றம் கண்டிப்பா இருக்கும். அதுல பட்டிமன்றம் ராஜாவுடைய பேச்சுகள் மக்களை பயங்கரமா சிந்திக்கவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும். இப்படி சாலமன் பாப்பாவுடைய பட்டிமன்றம் மட்டும் இல்லாம மிக முக்கியமான கல்லூரி ஃபங்க்ஷன், அப்புறம் ஒரு சில முக்கியமான கலை நிகழ்ச்சிகள், ஏன் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில அற்புதமான கலை நிகழ்ச்சிகள்ல கூட நம்ம பட்டிமன்றம் ராஜா கலந்துக்கிட்டு அங்க சிறப்பு சொற்பொழி ஆற்றுவாரு. இப்படி பட்டிமன்றம் ராஜா அப்படின்னாலே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளரா மாறியிருந்தாரு பட்டிமன்றம் ராஜா. அப்படியாப்பட்ட பட்டிமன்றம் ராஜா ரீசெண்டா ஒரு முக்கியமான சர்ச்சையில சிக்கினாரு. ஸோ வெளிநாட்டுல நடந்த ஒரு பேச்சு போட்டியில அவர் பேசி முடிச்சுட்டு அங்க அவருக்கு உணவு பரிமாறின பெண்ணை பார்த்து அவங்க என்ன ஜாதி அப்படிங்கிற மாதிரி கேட்டு அது இணையதளத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. இந்த அளவுக்கு படிச்சவரு, அதுவும் ஒரு பேச்சாளர், இவர் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாருமே பட்டிமன்றம் ராஜாவை கடுமையா விளாசிந்தாங்க. இருந்தாலும் பட்டிமன்ற ராஜா அதுல இருந்து வெளியில எந்த ஒரு பட்டிமன்றத்திலையும் கலந்துக்கவே இல்லை. தான் பண்ண தப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியில வீட்லயே முடங்கி போனார் பட்டிமன்ற ராஜா. அது மட்டும் இல்லாம அவருடைய மகன், மகள், மனைவி கூட இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கிட்ட சரியா பேசவே இல்லையா. இதனால பட்டிமன்ற ராஜா கடந்த ஒரு மாதமா வீட்லயே முடங்கி இருந்திருக்காரு. பட்டிமன்ற ராஜாவால அதை மறக்கவும் முடியல, அதுல இருந்து மீண்டு வரவும் முடியல. அதுலயே பயங்கரமா மன உளைச்சல் இருந்த பட்டிமன்ற ராஜா நேற்று நள்ளிரவு வேறு வழி இல்லாம உச்சகட்ட மன விரக்தியில வீட்லயே தான் பண்ணது தவறுதான் சொல்லி ஒரு முக்கியமான கடிதத்தை எழுதி வச்சுட்டு தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு. இது ஒட்டுமொத்த அவருடைய குடும்பத்தினருக்கும் தமிழக மக்களுக்கும் உச்சகட்ட ஒரு மீளாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.